வெல்கம் டு நாள் முடியும் சேனல். இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் தான் போடப்படுது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். நம்ம லாஸ்ட் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா யூசர் அப்படிங்கிற ஒரு ஆல்போர்டு 0-5 கொடுத்து 2 நம்பருமே ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்துருக்காரு. சிவகுமாருங்கிற ஒரு ஆல்போர்டு 5 பாஸ் பண்ணியிருக்காரு. நம்மளது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 50-50 082வது குழுக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். 50-50 கம்பெனி பொறுத்த வரைக்கும் கேம் வந்து டபுள்ஸ் அடிக்கலாம். கடந்த 2 வாரமாகவே டபுள்ஸ் தான் அடிச்சிருக்கான். அந்த வகையில் பார்க்கும்போது பொதுவாகவே இந்த மாதம் வந்து டபுள்ஸு நிறைய அடித்து தள்ளியிருக்கான். அதுக்கு தகுந்த மாதிரி டபுள்ஸுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது. டபுள்ஸ் வந்தால் எந்த மாதிரி நம்பர்கள் வரும் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் பல தடவை சொல்லிட்டேன், நம்ம சேனல் மட்டும் வந்து நம்பி போடாதீங்க, மற்றவங்கள மேட்ச் பண்ணி போடுங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து எப்போவுமே பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம். பட் சில பேர் வந்து நம்பி போட்டு லாஸ் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்ம எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயந்தான். நான் ஒவ்வொரு வீடியோலையுமே நீங்கள் பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கோம், இது மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மற்றபடி இது தான் வரும் அப்படிங்கிறது யாராலையும் தர முடியாது. ஒரு கேம் அதுக்கு அந்த மாதிரி ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி இது எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் தரோம். ஸோ இன்றைக்கி ஏ போர்டு பார்த்திங்க அப்படின்னா 1ஆம் நம்பர் வந்திருக்கு நம்மளுக்கு. ஒரு மாத கடைசி எப்படி வேணாலும் கேம் ப்ளே பண்ணலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் லிமிட்டாக ப்ளே பண்ணுறது நல்லதுன்னு தோணுது எனக்கு. இது நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் இது வந்திருக்கு. பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களுடைய கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். மற்றவங்களுடைய கெஸ்ஸிங்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். அடுத்ததாக பி போர்டு பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் நம்பர். பி போர்டு வந்து 6 வந்திருக்கு. 6 மேட்ச் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் வருதுங்கிறது பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டாப் கெஸ்ஸஸ் வேறு ஏதாவது 6 கொடுத்துருக்காங்களாங்கிறதும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் போர்டு கெஸ்ஸிங் இது தான் வந்திருக்கு. ஏ போர்டு 1, பி போர்டு 6ஆம் நம்பரும் வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா சில நம்பர்கள் வந்து சப்போர்ட்டிங்க்கு வந்து நம்ம ஏபிபிசிஎஸில் கொடுத்துருப்போம். ஸோ அதுவுமே டபுள்ஸ் மேட்ச் பண்ணி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ டபுள்ஸுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்ததாக நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய சி போர்டு கெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா அதே 1ஆம் நம்பர் தான். இதுலேருந்து ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஏ போர்டும் 1 வந்திருக்கு, சி போர்டும் 1 வந்திருக்கு. டபுள்ஸுன்னு வரதை பார்க்கும்போது 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. ஸோ இதை தவிர்த்து வேறு கெஸ்ஸிங் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் வருதாங்கிறது பாருங்கள். ஸோ இதுதான் வரும் அப்படின்னு நான் இது வரைக்கும் எந்த வீடியோவிலுமே நான் வந்து சொன்னதில்லை. நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோன்னா அது வந்து மற்ற டாப் கெஸ்ஸர்ஸோட மேட்ச் பண்ணி பார்த்து மேட்ச் ஆனால் மட்டும் ப்ளே பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம். பட் அதையும் தாண்டி நீங்கள் நம்பி போட்டிங்க அப்படின்னா அது நீங்கள் தான் முழுக்க பொறுப்பு. ஆனால் நம்ம இதுதான் வரும் அப்படின்ட்டு எந்த வீடியோலுமே சொன்னது கிடையாது. இதுதான் ஸ்ட்ராங்காக வந்து தீரும் அப்படின்ட்டு. எல்லாமே வந்து ஒரு கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம். ஸோ நம்ம அதையும் தாண்டி வந்து விழுறதும் விழாததும் நம்ம கையில் கிடையாது. அடுத்ததாக ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், 11, 6, 00, 5. இது வந்து 11ங்கிறது நம்ம போர்டு கெஸ்ஸிங்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். 00, 5ங்கிறது ஒரு சப்போர்ட்டிங் நம்பராக கொடுத்துருக்கோம்.
550066 எல்லாத்தையும் ஒரு சப்போர்ட்டிங் நம்பராக தான் கொண்டு வந்திருக்கோம். அதனால் இந்த நம்பர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ டாப் கெஸர்ஸ் இந்த நம்பர்கள் டபுள்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் இந்த தான் வந்திருக்கு. ஃபாலோவிங் நம்பர் கிட்டத்தட்ட நம்மளும் இதோட மாதத்துடைய கடைசி வருதாங்கிறது பார்ப்போம். மாத கடைசியில் எந்த மாதிரி அடிப்பான் அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து மாத கடைசியில் இன்றைக்கி ஒரு நாள் பார்ப்போம். தொடர்ந்து வந்து எல்லா நாளுமே வந்து எல்லாருக்குமே தோல்வி வந்துடாது. சில நம்ம பல நாட்கள் நம்மளும் வின்னிங் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது குறிப்பாக நான் சொன்ன விஷயம் வந்து நான் இப்போ கொடுக்குற நம்பர் வேணால் ஃப்ளாப் ஆகிருக்கலாம். பட் நான் மாதத்துடைய முதல் நாள் சொன்ன விஷயம் அது நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த மாதம் டபுள்ஸ் அடிப்பாங்கிறது நான் மாதத்துடைய முதல் நாள் வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருந்தேன். அது எத்தனை பேர் வாட்ச் பண்ணிங்கன்னு தெரில. அடுத்ததாக பெஸ்ட்டு 3 டிஜிட் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, அந்த 161. அடுத்ததாக சப்போர்ட்டுக்கு 020 அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட்டிங் நம்பர் கொடுத்துருங்க. இந்த நம்பர்களை பார்த்துக்குங்க. ஸோ இந்த 2 நம்பர் தான் நம்மளுடைய 3 டிஜிட்டில் நம்ம மிஸ்ஸிங்கில் வந்துருக்கு. ஸோ 50-50 பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி கடந்த 2 வாரமாகவே டபுள்ஸாகவே அடிச்சிருக்கோம். ஸோ அதனால் எந்த மாதிரி அமைதுங்கிறது பார்த்துக்குங்க. அடுத்ததாக ஆல் போர்டு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1ஆம் நம்பர் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம கெஸ்ஸிங்கில் ஒன்று வந்திருக்கு. அதனால் 1ஆம் நம்பர் இங்கே நம்மளோட கெஸ்ஸிங்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சப்போஸ் ஒன்று வரல அப்படின்னா ஸோ அந்த மாதிரி 5500 அந்த மாதிரி நம்பர்களையும் மேட்ச் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நம்ம சொன்ன விஷயங்களை மற்ற கெஸ்ஸிங் டாப் கெஸ்ஸர்ஸோட மேட்ச் பண்ணி பார்த்து ப்ளே பண்ணுங்கள். குறிப்பாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ டபுள்ஸ் வந்தால் எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.